Hi guys, welcome to Mupara Training Academy. So psychology day 2ல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுல எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எப்போ இந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுத்து அப்படி நாலா பிரியுதோ கண்டிப்பா அதுல எத்தனை முக்கோணம் உருவாகும்? 8 முக்கோணம் உருவாகும். அப்போ இந்த கோட்டையும் மட்டும் மறந்துருங்க. இப்போ இது இந்த மாதிரி ஷேப்பான ஒரு ஷேப் தான். அப்ப அதுல 8 முக்கோணம் தாராளமா உருவாகும். அப்ப 6 ஆப்ஷன்ல வர வாய்ப்பே இல்லை. 8 10 12 இருக்கு. இதுலயே 8 முக்கோணம் உருவாயிடுச்சுன்னா இன்னுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தான் முக்கோணம் உருவாக போகுது. அப்ப 8மே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப பாருங்க, இந்த சின்ன முக்கோணம் வந்து 9வது முக்கோணம், இந்த சின்ன முக்கோணம் வந்து 10வது முக்கோணம். இந்த கோடு வந்ததுனால இங்க 2 முக்கோணம் புதுசா உருவாயிருக்கு. அப்ப இது ஒரு 11, இது 12. அப்ப ஆக மொத்தம் உருவான முக்கோணங்களுடைய எண்ணிக்கை என்ன? 12 முக்கோணம். அப்ப இந்த மாதிரி ஒரு ஷேப்பை பாத்தீங்கன்னா இனிமே கண்ணை மூடிட்டு 12 முக்கோணம் நீங்க போட்டுடலாம். சோ உங்களுக்கான கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல உங்க கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்கக்கூடிய கேள்விதான். இந்த படத்துல எத்தனை முக்கோணங்கள் உருவாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு வீடியோவா கரெக்டா பாஸ் பண்ணிட்டு எண்ணுங்க. சோ 12 முக்கோணமா, 15 முக்கோணமா, 18 முக்கோணமா அல்லது 8 முக்கோணமான்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சோ இது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.